வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம வெண்ணிலா கேக் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மேலே குக்கரை வச்சுடுங்க. குக்கருக்குள்ளே ஸ்டாண்டு வச்சுடுங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் அது ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த கேக் மோல்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வெண்ணெய் போட்டு தடவி வச்சுருக்கேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இல்லை கட்டி நெய் போட்டு இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். தடவி முடிஞ்சதும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு அதில் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் பரவின இந்த வீடியோவில் எப்படி நான் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா க்ளீனாக டஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டில் நான் ஒரு ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். அதில் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா இது கேக்கு மாவுக்குள்ளே போடும்போது இது அப்படியே நின்றுக்கும். கீழே போய் அது செட்டில் ஆகாமல் அந்த மாவுலேயே நடுவில் பேக்கரியில் இருக்க மாதிரி தெரியும். இது மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம ஒரு தட்டில் அப்படியே இருக்கட்டும். அது இப்போ நம்ம பவுலில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். அது நல்லா போட்டு அடிச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தயிர் எல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட்டாக க்ரீம் மாதிரி வரும். அதுக்கு பிறகு 3/4 கப்பு சுகர் பவுடர் போட்டிருக்கேன். அதையும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஜல்லடவில் 1/2 கப்பு மைதா போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அதில் அப்புறம் ஜல்டிலே நம்ம ஜல்டை பண்ணிக்கலாம். ஸ்பூன்லேயே அப்படியே கலந்து விட்டோம்னா எல்லாம் உள்ளார கீழே விழுந்துடும். ஈஸியாகிடும். நம்ம கையில் வச்சு இப்படி ஆட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நம்ம ஜலிச்சாச்சு. அதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லை. இப்போ மாவு நல்லா இருக்குது. அந்த மாவு நம்ம விஸ்கால் அடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டுங்க ரொம்ப அடிக்கக்கூடாது. இந்த கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக தான் கலக்கணும். இதை வீடியோவில் எப்படி பண்ணியிருக்க பாருங்கள். ஒரே பக்கமாக கலந்துருக்கேன். அதே மாதிரி ஒரே பக்கமாக தான் நம்ம கலக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒயிட் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். 3/4 கப்பு பால் போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பேட்டர் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கு பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தட்டில் அந்த டூட்டி ஃப்ரூட்டி மாவில் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த டூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாவில் போட்டு நம்ம கலந்து வச்சிடணும். அப்போ தான் அது கீழெல்லாம் போகாமல் பேக்கரியில் எப்படி கேக்கு உள்ளே இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மோல்டில் கூட நான் கீழே டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். கீழேயும் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும்னுக்காக மேலேயும் கொஞ்சம் அப்படி போட்டிருக்கேன். எல்லாம் போட்ட பிறகு நீங்கள் மோல்டை கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு நீங்கள் குக்கரில் வைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம 10 மினிட்ஸு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் குக்கரை. இப்போ அந்த மோல்டை கேக் மோல்டை நம்ம குக்கருக்குள்ளே வைக்க வேண்டியது தான். குக்கரில் வச்சுட்டோம். அதுக்கு மேலே நான் ஒரு பிளேட்டு போட்டு தான் மூடியிருக்கேன். உங்களுக்கு பிளேட் அவ்வளோ பெருசு இல்லைன்னா குக்கரை உள்ளார அந்த ரப்பரை எடுத்துடுங்க. வெயிட்டெல்லாம் போடாமல் வெறும் ப்ளெயினாக அந்த மேல் குக்கரை மாத்திரம் போட்டு மூடி 35 to 40 மினிட்ஸு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணுங்கள். 35 மினிட்ஸ் ஆகிப்போச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம். கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. நம்ம பார்க்கலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்டிக் போட்டு ஒரு குச்சியை போட்டு நீங்கள் அதை உள்ளே பண்ணி பாருங்கள், க்ளீனாக வந்துடும். வெந்துருச்சான்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாள் அப்படியே எடுத்து வெளியே வச்சுடுங்க. கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். ஆறினதும் நம்ம இந்த பிளேட்டை போட்டு திருப்பி எடுத்தோம்னாவே கேக் பாருங்கள், அமுக்கி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த எல்லா பக்கமும் சாஃப்டாக இருக்குது. இப்போ சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. பேக்கரி கேக் மாதிரியே நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நம்ம வீட்லேயே செய்யலாம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் நல்லா தெரியுது பாருங்களேன், பேக்கரியில் இருக்கிற மாதிரியே அந்த டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் நடுவில் தெரியுது பாருங்கள். நம்ம மாவில் கலந்து போட்ட அந்த டூட்டி ஃப்ரூட்டி அந்த கேக் நடுவில் இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது, நம்ம சாப்பிட்லாம் போல் இருக்கும். நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. இந்த கோடை விடுமுறையை எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.